என்னை பார்த்து என்னது கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அது ஆமா, என்னை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது கவர்ச்சியை இளைஞர் எல்லாம் கவர்ச்சியை பார்த்தா ஓட்டு போட்டாங்க, என்னன்னா நான் வேற மாதிரியா அப்படின்னு சொல்லி அடிச்சு இவர் சாட்டை துறைமுருகன் கழுவி ஊத்துறாப்புல. இவர் சன்னி லியோனா இல்லை சகிலாவா இல்லை யாரு நீ அப்படின்னு கேட்டிருக்காரு. மும்பையில் துறைமுருகன் ஹியூமர் பயங்கரம். கரெக்டு தானே கேட்டது? உண்மைதான் சார். சும்மா வாயிருக்குன்னு அதை பேசிக்கிட்டு வாயில் அப்புறம் ஏதாவது வந்துட்டு சந்தானம் சொல்லுவார்ல அந்த மாதிரி சொல்றாரு, வாயில வருது நல்லா அப்படின்னு. இது வந்து இவங்க எந்த அமைச்சரும் இப்போ இது இப்போ பாலிடிக்ஸ் நீங்க சொன்னதுனால சொல்றேன், எந்த அமைச்சருமே பிரஸ் மீட்டோ இல்லை எதுவுமே அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு போறாங்க. இப்போ நீங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி பிரசாத் லெவலில் வைக்கிற பிரஸ் மீட் கிடையாது. எப்படி சார் அந்த சினிமா இருந்துச்சு, எப்படி அந்த பாட்டு இருந்துச்சு, எப்படி அந்த ஃப்ரேம் எங்கே இருந்து வச்சிங்க, அகிலா கேமரா போட்டு எடுத்தீங்களா, ட்ரோன் போட்டு எடுத்தீங்களான்னு கேட்க மாட்டாங்க. இங்கே வர்றது இது ஃபுல்லாக அரசியல். இந்த ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. இது வரைக்கும் ஒரு 15 வருஷமாக ஒருத்தர் ப்ரெஸ் மீட் கொடுக்காம சுற்றிக்கிட்டு இருக்காரு. கேட்டிங்களா இல்லையா? யார் 15 வருஷமாக ப்ரெஸ் மீட் கொடுக்கல, அப்புறம் சுற்றுறாரு கிரு 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 கிருன்னு. அவசிய பயணம் மட்டும் மேற்கொள்ளுங்க அப்படி. நான் அவசிய பயணம், அத்தியாவசிய பயணம், அனாவசிய பயணம் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஆனால் இவர் யாரை பிடிச்சி வெளிநாடு போயிட்டு இருக்காரு.